ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி மீனை வச்சு சிம்பிளாக சுவையாக மீன் குழம்பு வைக்கலாமா? சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு புளியை கரைச்சிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கட் பண்ண தக்காளியிலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம், வெந்தயம், சோம்பு 3 போட்டு தாளித்து விட்டுடலாம். தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதங்கின பிறகு மீதி இருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி இவ்வளோ தூரம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டியதான். குழம்பு நல்லா கொதித்த பிறகு மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டு வைக்கக்குள்ள குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி மீன் குழம்பு மாங்காயை போட்டுட்டு நெத்திலி மீனை அடுப்புக்குள்ளே போட்டுற வேண்டியதான். நெத்திலி மீனை போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ஆனால் ரொம்ப கலக்கக்கூடாது, கலந்தால் உடஞ்சி போயிடும். இப்போ சுவையான சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.